ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் டெஸ்ட் எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட சொல்யூஷன் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் கொஸ்டின் நம்பர் 83லேருந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இருக்க கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. இதில் பாருங்கள் C54R அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ CR நடுவில் 54 இருக்குது. இப்போ ஆல்ஃபபெட்டிக்கலில் நம்பர் போட்டுக்கோங்க. ஆல்ஃபபெட்டிக்கலில் எழுதிட்டு 1 2 3 அப்படின்னு நம்பர் போட்டோன்னா C வந்து இதோட 3வது லெட்டர், R அப்படின்றது வந்து நம்மளோட 18வது லெட்டர். ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணும்போது 54 வருது. அதை தான் அவங்க கரெக்டாக நடுவில் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி ஈயும் கியூவும் இருக்குது, நடுவில் 85 எழுதியிருக்காங்க. இ அப்படின்றது நம்மளோட ஆல்ஃபபெட்டிக்கல் 5வது லெட்டர், கியூ அப்படின்றது 17வது லெட்டர். ஸோ ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு நடுவில் 85 கரெக்டாக கிடைக்குது. அப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் எழுதியிருக்காங்க பாருங்கள். ஜியும் எல்லும், ஜியோட ஆல்ஃபபெட் பார்க்கும்போது 7, எல்லோட ஆல்ஃபபெட் பார்க்கும்போது 12. ஸோ ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணி நடுவில் 84. அப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்திருக்கணும். இங்கே எந்த ரெண்டு ஆல்ஃபபெட்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு, இங்கே முதல் லெட்டர் சி, இங்கே முதல் லெட்டர் ஈன்னு மாறி இருக்குது. சியிலேருந்து ஈ வந்திருக்குன்னா ஒரு ஆல்ஃபபெட் விட்டுட்டு அவங்க எழுதியிருக்காங்க. அப்போ இங்கே ஜி வந்து ஒரு லெட்டர் விட்டுட்டு நம்ம எழுதணும். ஸோ ஜியிலேருந்து ஒரு லெட்டர் விட்டுட்டோன்னா ஐ கிடைக்கும். அப்போ இந்த லெட்டர் வந்து ஐ தான் ஃபஸ்ட் லெட்டர். அடுத்த லெட்டர் பார்க்கும்போது இங்கே கடைசியில் ஆர் இருக்குது, இங்கே கியூ வந்திருக்கு. ஸோ ஆரும் கியூவும் பாருங்கள், ஆர் வந்து கியூவாக இருக்குன்னா ஆருக்கு முன்னாடி லெட்டர் எடுத்து எழுதியிருக்காங்க. அப்போ இங்கே எல் இருக்குன்னா எல்லுக்கு முன்னாடி லெட்டர் என்னது கே. அப்போ கண்டிப்பாக இங்கே கே தான் வந்திருக்கும். இவங்க ரெண்டு பேரோட நம்பரையும் மல்டிபிள் பண்ணி நடுவில் போட்டிருப்பாங்க. ஸோ ஐ அப்படின்றது வந்து நம்மளோட 9th லெட்டர், கே நம்மளோட 11th லெட்டர். ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணால் நடுவில் 99 வரும். அந்த 99 தான் இங்கே சென்டரில் எழுதியிருப்பாங்க. இதுதான் நம்மளோட சரியான ஆப்ஷன். நம்மளோட ரெண்டாவது ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது பாருங்கள், அதான் நம்ம செலக்ட் பண்ணோம். Question number 84 பார்க்கலாம். In a certain code language, 125 means go to school, 146 means study in school, 135 means run to school, 8341 means do run in school. What is the code for study? அப்போ ஸ்டடின்றது இதில் எந்த நம்பரை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து முதல்ல இதில் வந்து 4 சென்டென்ஸ் இருக்கா. 4த்துலேயுமே எது வந்து காமனாக இருக்குது பாருங்கள். ஸ்கூல்ன்றது 4மே இருக்குது. அப்போ இந்த 4 நம்பர்லேயும் காமனாக இருக்க நம்பர் ஏறுன்னு பாருங்களேன், 1. இதில் 1 இருக்குது, 1 1 எல்லாத்துலேயுமே 1 இருக்குல்ல. அப்போ டெஃபினட்டாக 1 வந்து ஸ்கூலை குறிக்குது. அதை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஐடென்டிஃபை பண்ணியாச்சா? இப்போ நம்மளோட கொஸ்டின் என்னென்னா இந்த ஸ்டடியை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸ்டடியோட கோட் லாங்குவேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டடியை கண்டுபிடிக்கணும்னா இந்த இன்னை ஃபைண்ட் பண்ணிட்டா போதும். அப்போ இன்னும் வேறு எங்கே இருக்குதுன்னு பார்த்தா இந்த லாஸ்ட்டில் மட்டும் தான் இன்னும் இருக்குது. இவங்க ரெண்டு பேரை மட்டும் கம்பேர் பண்ணுங்கள். இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் இங்கேயும் இன் ஸ்கூல் இருக்குது, இங்கேயும் இன் ஸ்கூல் இருக்குது. அப்போ இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் எந்த ரெண்டு நம்பர் காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இங்கேயும் 14 இருக்குது, இங்கேயும் 14 இருக்குது. இதில் 1 தான் நம்ம ஸ்கூல்னு கண்டுபிடிச்சிட்டோமே. அப்போ டெஃபினட்டாக அந்த 4 தான் என்னவாக இருந்திருக்கும், இன் அப்படின்றதுக்கான லெட்டராக இருந்திருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த 146ல் 1 வந்து ஸ்கூல், 4 வந்து இன். அப்போ இந்த 6 தான் யாரை குறிக்கும், ஸ்டடியை வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். 6என்ற ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷன். அது முதல் ஆப்ஷன்லேயே இருக்குது பாருங்கள். Question number 85 பார்க்கலாம். In a certain code can 36 CAN வந்து 36 BED வந்து 22னா CUT எப்படி எழுதுவாங்க, கோடை கண்டுபிடிங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆல்ஃபபெட்டிக்கலில் நம்பர் போட்டு வச்சுக்கோங்க, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ CAN 36 ஆகிருக்குன்னா CANல சியோட நம்பர் வந்து 3, ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் 3, ஏயோட நம்பர் வந்து இங்கே 1, ஸோ 1 ப்ளஸ் என்னோட நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே 14. ஸோ 14th. ஸோ இதை எழுதிக்கலாம். இதை எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு 18 கிடைக்குது. ஆனால் இங்கே 36ன்னு எழுதியிருக்காங்க. இப்போ 2ஆல் மல்டிபிள் பண்ணி 36ன்னு எழுதியிருக்காங்க. அடுத்தும் இதே ரூல் ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாம். BED. ஸோ இதில் B வந்து நம்மளோட செகண்ட் ஆல்ஃபபெட் நமக்கு தெரியும். அதுமாதிரி E வந்து 5th ஆல்ஃபபெட், D வந்து நம்மளோட 4th ஆல்ஃபபெட். இவங்க எல்லோரையும் ஆட் பண்ணிக்கலாம். 11 கிடைக்குது. 11 2ஆல் மல்டிபிள் பண்ணி அவங்க 22 அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி CUTக்கு எழுதி பாருங்கள். C வந்து நம்மளோட 3rd ஆல்ஃபபெட் ப்ளஸ் U அப்படின்றது வந்து 21st ஆல்ஃபபெட், Tன்றது 20வது ஆல்ஃபபெட். இவங்க எல்லோரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஆட் பண்ணால் 41 கூட 3 ஆட் பண்ணும்போது 44 கிடைக்கிது. அது கூட ஒரு மல்டிபிள் பை 2 பண்ணோன்னா 88 வரும். 88 தான் நம்ம கரெக்ட் ஆன்சர். நம்மளோட செகண்ட் ஆப்ஷனில் பாருங்கள், அதான் நம்ம செலக்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் 86 கொஸ்டின் பாருங்கள். பிளட் ரிலேஷனில் A இஸ் அ பிரதர் ஆஃப் பின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏயும் பியும் ஒன்றா பிறந்தவங்க, ஒரே பேரண்ட்ஸ்க்கு. A இஸ் அ பிரதர் ஆஃப் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏ வந்து ஒரு பையன், சரியா? பி பற்றி நமக்கு அங்கே எந்த டீட்டெயில்ஸும் இல்லை. அடுத்து பாருங்கள், சி இஸ் அ சிஸ்டர் ஆஃப் டின்னு கொடுத்துருக்காங்க. சின்றவங்க வந்து ஒரு கேர்ள், அவங்க வந்து டியோட சிஸ்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சி இஸ் அ சிஸ்டர் ஆஃப் டின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், பி இஸ் த சன் ஆஃப் சி. இந்த பி வந்து இந்த சியோட சன்னுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பி வந்து சன்னாக இருந்தாங்கன்னா
ஹவு இஸ் சி ரிலேட்டட் டு ஏ. அப்போ சி வந்து ஏக்கு வந்து என்ன உறவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்க 2 பேரும் தான் ஆல்ரெடி பிரதர்ஸ்ன்னு நமக்கு தெரியுமே. அப்போ இவங்க 2 பேரும் ஒரே பேரண்ட்டாக தானே இருந்திருப்பாங்க. அப்போ கண்டிப்பாக சி வந்து ஏக்கும் அம்மா தான். ஸோ அம்மா தான் கரெக்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்து பாருங்கள், இஃப் ப்ளஸ் மீன்ஸ் மைனஸ், மைனஸ் மீன்ஸ் மல்டிபிள், மல்டிபிள் மீன்ஸ் டிவிஷன், டிவிஷன் மீன்ஸ் ப்ளஸ், தென் அப்போ இந்த ரிலேஷனோட ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த நம்பர் மட்டும் எடுத்துக்கோங்க. 18, 2, அப்புறம் ஒரு 7, அதுக்கப்புறம் ஒரு 4, அதுக்கப்புறம் ஒரு 5 இருக்குது. இந்த சிம்பிள்ஸை வந்து மாற்றிடுங்க. இங்கே மல்டிபிள் இருக்கா, முதல்ல மல்டிபிள் மீன்ஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டிவிஷன்னு கொடுத்துருக்காங்க, டிவிஷன் போட்டுருங்க. அடுத்து 2க்கும் 7க்கும் நடுவில் ப்ளஸ் கொடுத்துருக்காங்களா, ப்ளஸ் மீன்ஸ் மைனஸ் போட சொன்னாங்க, அப்போ மைனஸ் போட்டுருங்க. அப்புறம் 7க்கும் 4க்கும் நடுவில் டிவிஷன் இருக்குது, டிவிஷன் மீன்ஸ் ப்ளஸ்ன்னு கொடுத்ததுனால இங்கே ப்ளஸ் போடணும். அடுத்து கடைசியாக மைனஸ் கொடுத்துருக்காங்க, மைனஸ் மீன்ஸ் மல்டிபிள்னு கொடுத்ததுனால மல்டிபிள் போட்டுக்கோங்க. இது வந்து எப்போவுமே வந்து இந்த மாதிரி சிம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா போர்ட் மாஸ் யூஸ் பண்ணி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். ப்ராக்கெட் இருந்தால் ப்ராக்கெட், ஆஃப் இருந்தால் ஆஃப், அப்புறம் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன், இதுதான் ஆர்டர். முதல்ல டிவிஷனை தான் பர்ஃபார்ம் பண்ணணும். 18 2ஆல் டிவைட் பண்ணணும். 18 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 9 கிடைக்கும். மற்ற நம்பர்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது. -7 + 4 மல்டிபிள் பை 5. அடுத்து நம்ம மல்டிப்ளிகேஷனை பர்ஃபார்ம் பண்ணோம். அப்போ 9 - 7 + 20 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இதில் இதுக்கப்புறம் நம்ம அடிஷன் பர்ஃபார்ம் பண்ணோம். அடிஷனில் இங்கே 2 நம்பர் இருக்குது அப்படின்னா ஒரு நம்பர் ப்ளஸும் ஒரு நம்பர் மைனஸ்லும் இருக்கும்போது அது சப்ட்ராக்ட் தான் ஆகும். அப்போ 9 + 20ல் 7 மைனஸ் பண்ணும்போது நமக்கு 13 கிடைக்கும். பெரிய நம்பர் சைன் ப்ளஸ் தான். அப்புறம் 9ஐயும் 13ஐயும் ஆட் பண்ணும்போது 22ன்னு கிடைக்கும். அதுதான் நம்ம கரெக்ட் ஆன்சர். நம்மளோட தேர்ட் ஆப்ஷன் சரியாக இருக்குது. இங்கே பாருங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பர்சன் இஸ் டிரைவிங் டுவர்ட்ஸ் வெஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. நார்மலாக நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் இப்படி தான் நம்ம டைரக்ஷன் போடுவோம். இதில் மேன் ட்ராவலிங் டுவர்ட்ஸ் வெஸ்ட்டுனா இப்படி ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க வெஸ்ட் டைரக்ஷனில். இங்கேருந்து இப்படி போயிட்டுருக்கவங்களோட ரைட் ஹேண்ட் இந்த சைடு வரும், லெஃப்ட் ஹேண்ட் வந்து இந்த சைடு வரும். இப்படி போயிட்டுருக்காங்க. இப்போ வாட் இஸ் த சீக்வன்ஸ் ஆஃப் டைரக்ஷன் ஷுட் ஹீ ஃபாலோ ஸோ தட் நவ் ஹீ இஸ் ட்ரைவிங் டுவர்ட்ஸ் த சவுத். இப்போ அவங்க சவுத் சைடு வந்து ஃபைனலாக ஃபேஸ் பண்ணி ட்ராவல் பண்ணணும்னா இதில் எந்த ஆர்டரை அவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும்னு கேட்குறாங்க. இப்போ முதல் ஆப்ஷனை பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, முதல்ல லெஃப்ட்டில் திரும்பணும். இதான் அவங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட், நீங்கள் லெஃப்ட்டில் திரும்பியாச்சு. இப்போ லெஃப்ட்டில் திரும்பி இப்படி வரும்போது அவங்களோட ரைட் ஹேண்ட் இந்த பக்கம் வரும், அவங்களோட லெஃப்ட் ஹேண்ட் வந்து இந்த சைடு வரும். இப்படி வந்துகிட்டே இருக்காங்க. அப்புறம் ரைட்டில் திரும்பணும்னா இந்த பக்கம் திரும்பிடுவாங்க ரைட்டில். ஸோ இங்கே ரைட் ஹேண்டும் இங்கே லெஃப்ட் ஹேண்டும் வரும். திருப்பி ரைட்லனா இப்படி திரும்பிடுவாங்க. அப்போ எந்த பக்கம் ஃபேஸ் பண்ணுவாங்க, நார்த்து சைடு தான் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆனால் கொஸ்டினில் சவுத்து தானே கேட்டிருக்காங்க, அதனால் ஃபஸ்ட் ஆப்ஷன் ராங்காக இருக்குது. ரெண்டாவது ஆப்ஷன் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த பர்சன் எந்த சைடு ஃபேஸ் பண்ணி வந்து ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணாங்க, வெஸ்ட் டைரக்ஷனில். ஸோ இப்படி வரும்போது அவங்களோட ரைட் ஹேண்ட் இந்த பக்கம் வரும், லெஃப்ட் ஹேண்ட் வந்து இந்த சைடு வரும். ஸோ ஃபஸ்ட்டு ரைட்டில் திரும்பியிருக்காங்க. ஸோ இப்படி வந்து ரைட்டில் திரும்பியாச்சு. ரைட்டில் திரும்பும்போது அவங்களோட ரைட் ஹேண்ட் இந்த சைடு வரும், லெஃப்ட் ஹேண்ட் இந்த சைடு. அகெயின் ரைட்டில் திரும்பியிருக்காங்க. ஸோ இப்படி திரும்பியிருக்காங்க. ஸோ இங்கே ரைட் ஹேண்டும் இங்கே லெஃப்ட் ஹேண்டும் வந்திருக்கும். அகெயின் ரைட்டில் திரும்பியிருக்காங்கன்னா இப்படி திரும்பிட்டாங்க அவங்க ரைட் ஹேண்ட் சைடில். திருப்பி இங்கே ரைட் ஹேண்ட் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் வரும். இப்போ ஃபைனலாக அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்க டைரக்ஷன் பாருங்கள், சவுத்தில் தான் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த ஆர்டர் சரியாக இருக்குது. நம்மளோட ரெண்டாவது ஆப்ஷன் கரெக்டாக ஃபோக்கஸ் ஆகிருக்கு. அப்போ ரெண்டாவது தான் கரெக்டு. 89th கொஸ்டின். அரேஞ்ச் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இந்த இதில் வெஜிடபிள், குக்கிங், மார்க்கெட், ஈட்டிங், கட்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் முதல்ல கரெக்டான மீனிங்ஃபுல்லாக வரணும்னா முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா மார்க்கெட் போகணும். ஸோ மார்க்கெட் சி. அதுக்கப்புறம் அங்கே இருக்க வெஜிடபிள்ஸை வாங்கணும் ஏ. அதுக்கப்புறம் அவங்கள கட் பண்ணணும் இ. கட் பண்ணதுக்கப்புறம் குக் பண்ணணும் பி. குக் பண்ணதுக்கப்புறம் தான் ஈட்டிங் வரும் டி. இதுதான் நம்மளோட சரியான ஆப்ஷன். CAEBD. இது நம்மளோட ரெண்டாவது ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். அதான் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய சரியான சீக்வன்ஸ். அடுத்து பாருங்கள், அரேஞ்ச் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் ஆஸ் பர் த டிக்ஷனரின்னு கொடுத்துருக்காங்க. டிக்ஷனரியில் இருக்க மாதிரி அரேஞ்ச் பண்ணணும்னா முதல் லெட்டரை பார்க்கணும். முதல்ல எல்லாமே எஃப் தான் இருக்குது. அதை யூஸ் பண்ணி யார் ஃபஸ்ட்டு வருவான்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது லெட்டரை பார்க்கும்போது LEROL அப்படின்னு இருக்குது. ஸோ ABCDயில் இந்த செகண்ட் லெட்டரில் முதல்ல இ தான் வரும். ஸோ பியில் வர்ற லெட்டர் தான் ஃபஸ்ட்டு. ஸோ அதை எழுதிடணும். ஃபஸ்ட்டு பியில் இருக்க இந்த ஃபெட்ச் தான் வரும், அதை எழுதியாச்சு. இப்போ இந்த ரிமைனிங் இருக்க 4 பேரை கம்பேர் பண்ணும்போது LROL அப்படின்னு இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட் நமக்கு எல் தான் வரும். ஸோ எல்லில் வந்து 2 லெட்டர் வேர்ட்ஸ் இருக்காங்க. ஃப்ளூட்டும் இருக்குது, ஃப்ளாஸ்க்கும் இருக்குது. ஸோ எல் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால மூணாவது லெட்டரை போய் பார்க்கணும். இங்கே மூணாவது லெட்டர் இங்கே ஏ இருக்குது, இங்கே யூ இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஏ தானே ஃபஸ்ட்டு வரும். அதனால் ரெண்டாவது வந்து ஈயில் வர்ற இந்த ஃப்ளாஸ்க் எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த ஏவை எடுக்கணும். ஸோ எல்லை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் FEயை முடிச்சிட்டோம், FLை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் இருக்க 2 பேர் வந்து ஃப்ரெஷ்ஷும் ஃபோர்ஸும் இருக்குது. ரெண்டாவது லெட்டர் இங்கே ஆர் இருக்குது, இங்கே ஓ இருக்குது. ஸோ ஓ தான் ஃபஸ்ட்டு வரும் நம்மளோட ஆல்ஃபபெட்டில். ஸோ ஓ ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஆர் வந்திருக்கிறத செகண்டாக நம்ம எழுதியிருக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட சரியான ஆப்ஷன். நம்மளோட தேர்ட் ஆப்ஷன் சரியாக பொருந்திருக்கு பாருங்கள். அதுதான் நம்ம செலக்ட் பண்ணோம்.
வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.